அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் மீள பரீட்சைக்கு தோற்றலாமா, தோற்ற போறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன விடயத்துல கவனத்துல கொள்ளணும், அப்படி பரீட்சைக்கு தோற்றினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, இந்த விஷயம் தொடர்பாக தான் நாங்கள் அதிகளவில் பார்க்க போறோம். ஓகே, முதலாவது பார்ப்போம், யார் இந்த மீள உயர்தர பரீட்சைக்கு தோற்றது பயனுள்ளதா இருக்கும்ன்றதை பார்ப்போம். குறிப்பா நீங்க இந்த 3 ஸ்ட்ரீம், அதாவது நான் சொல்லக்கூடிய 3 ஸ்ட்ரீம் அடையாளப்படுத்தக்கூடியது பயோ, மேத்ஸ், அடுத்தது டெக்னாலஜி ஸ்ட்ரீம். இந்த 3 ஸ்ட்ரீமை சேர்ந்த மாணவர்கள் அவர்கள உச்சக்கட்ட கற்கை நெறிகள், அதாவது உச்சக்கட்ட கற்கை நெறி நான் மென்ஷன் பண்றது மெடிசின் பயோவுக்கு, இன்ஜினியரிங் பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் மேத்ஸ் ஸ்ட்ரீமுக்கு, அதே மாதிரி டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு பிஎஸ்டிஓ இடிஓ இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோர்ஸ். இதுதான் நம்மளோட உச்சக்கட்ட கற்கை நெறிகள். இந்த கற்கை நெறிகளை குறுகிய அளவு புள்ளிகளில் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் மீள படித்து மீள பரீட்சைக்கு தோற்றதனூடாக அந்த இலக்கை அடைகிறதன் மூலம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வாய்ப்பு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், சந்தர்ப்பம் இருக்கு. இதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் மற்ற பக்கத்தில் பார்த்தோம்னா இந்த காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ், இந்த 2 ஃபீல்டுகளை போனோம்னா இந்த மாணவர்களுக்கு நீங்கள் மீள பரீட்சைக்கு தோற்றுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உச்சபட்ச வெற்றியாக இருக்கக்கூடிய பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படி இல்லை என்றால் ஆர்ட்ஸுக்குரிய பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், இந்த 2 தரப்பும் மீள பரீட்சைக்கு தோற்றுவதன் பயன்பாடுன்றது மிக குறைவாக இருக்கு. ஓகே, நான் ஏன் இதை இப்படி சொன்னேன்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் மெடிசின் அரச பல்கலைக்கழகங்களில் என்டர் பண்ணி போகாமல் படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் கொத்தலார் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில் போய் பே பண்ணி படிக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பும், கொத்தலார் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில் இன்டர்னலாக படிக்கக்கூடிய கேடட் சர்வீஸ் வாய்ப்பு ஒன்றும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை விட்டு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இல்லாட்டி நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகணும். அப்படி இல்லை என்று சொன்னால் வெளிநாட்டு தூதரகங்களால் கால் பண்ணப்படுற ஸ்காலர்ஷிப்ஸ் அதுகளூடாக நீங்கள் அந்த நாடுகளில் போய் படிக்கணும். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வழி. அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு. அப்போ இந்த துறைகள் சார்ந்த மாணவர்கள் அதில் இப்போ மெடிசின் மிஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு லிமிட்டில் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயம் திருப்பி படியுங்க, உங்களால் முடியுமெண்டா. இதில் லிமிட்ன்றது நான் மென்ஷன் பண்ணுறது ரேங்கே இல்லை, உங்கள்ட இயலுமை. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய இயலுமை நல்லா இருக்குது, நான் ஒரு நல்லா படித்த பிள்ளை, என்னால் எடுக்க முடியும், இந்த முறை நடந்த பரீட்சையின் போது அதுக்கு முந்தைய நாளில் நடந்த சில சூழ்நிலைகளால் என்னால் சாதிக்க முடியாமல் போயிட்டு, நீங்கள் 300வது ரேங்க் வந்திருக்கலாம், ஈவன் ஓஎஃப் கூட எடுத்துருக்கலாம். ஆனால் நான் திருப்பி படிச்சிருந்தா கட்டாயம் நான் என்டர் பண்ணுவேன் என்ற ஐடியா இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் மெடிசன் திருப்பி படிங்க, அதாவது பயோவில் திருப்பி படிங்க, திருப்பி எடுங்க. ஓகே, 2வது கேட்டகரி இந்த மேத்ஸுக்கு வந்தோம்னா இதே சேம் விஷயம்தான் இன்ஜினியரிங். ஆனால் இன்ஜினியரிங்குக்கு பயோ மாதிரி மெடிசினுக்குரிய வாய்ப்பை விட வெளியில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு எடுங்க. ஓகே, நான் கேம்பஸ் என்டர் பண்ணி போய் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர்றது தான் பிரியோசனம் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் மீள படித்து என்டர் பண்ணுறக்குரிய வேலையை பாருங்க, பிரியோசனப்படும். அதுலேயும் அதே இயலுமை தான். அடுத்த 3வது இடெக் பிடெக், இந்த டீமும் உங்களுக்கு என்டர் பண்ணுறதால கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கானது. அப்போ அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பினீங்கன்னா அதை முயற்சிங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, இதுதான் உங்களோட பேசிக்கான இந்த 3 ஸ்ட்ரீம். மற்ற 2 ஸ்ட்ரீமையும் நான் ஏன் வேணாம் என்று சொல்கிறதுன்ற ரீசன், நீங்கள் பயோ ஆர்ட்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆர்ட்ஸில் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு பிஏ, அதாவது பிரதனிய யூனிவர்சிட்டி பிஏ என்ற டிகிரி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிகிரியை நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் டிஸ்ட்ரிக்ட் ரேங்கில் நல்லா வந்து ஆர்ட்ஸ் ஊடாக என்டர் பண்ணி போய் அந்த டிகிரியை முடிக்கிறதும், அதே சேம் டைமில் அதே டிகிரி அதே யூனிவர்சிட்டியில் எக்ஸ்டர்னலாகவும் இருக்க போகுது. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எக்ஸ்டர்னலாகவும் இருக்க போகுது. அப்போ நீங்கள் எக்ஸ்டர்னலாக முடிக்கிறதுக்கு முன்னாடியில் பாரிய அளவில் வேறுபாடு இல்லை. அப்போ நீங்கள் இன்டர்னலாக போய் மினக்கிட வேண்டிய அவசியம் அந்த அளவுக்கு இல்லை. அப்போ நீங்கள் திருப்பி எடுக்கிறத யோசிக்கிறத விட அடுத்த கட்ட வாய்ப்புகளை பற்றி சிந்திக்கிறது நல்லா. அதே மாதிரி கொமர்ஸ் சேம் பிரச்சனை தான். கொமர்ஸ்லையும் அதிகளவான கொமர்ஸுக்குரிய கோர்சஸ், குறிப்பாக நாங்கள் இந்த நார்த்தன் ஈஸ்ட் யூனிவர்சிட்டிஸை விட சவுத்தர்ன் யூனிவர்சிட்டிஸுக்குள்ள போய் பார்த்தோம்னு சொன்னால் அதே ஆண்டில் விண்ணப்பம் கோரப்படுது. இப்போ உதாரணத்துக்கு பிபிஎம் அதே ஆண்டு, அதாவது நீங்கள் 2024 எடுத்திருந்தா 24 நீங்கள் எக்ஸ்டர்னல் டிகிரி அப்ளை பண்ணலாம். அப்போ நீங்கள் மினக்கட்டு திரும்பி படிக்கிறதுல உங்களுக்கு பாரியளவான வேறுபாடு கிடைக்க போகிறதில்லை. ஈவன் உங்களோட லட்சியம் சில ஸ்பெசிஃபிக்
கோர்சஸ். அதாவது உதாரணத்துக்கு ஆர்ட்ஸ் ஊடாக நீங்க பீஸ் அண்ட் கன்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா லோக்கு போகணும், இப்படி ஒரு ஐடியா உங்களோட கையில இருக்குண்டா நீங்க மீள ட்ரை பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த 2 தரப்பாக்கள் மீள ட்ரை பண்றதுல உங்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்க போறதில்ல. ஓகே, இது முதலாவது கட்டம் நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். 2வது கட்டத்துக்கு போனோம்னா, ஓகே நீங்க இப்ப திரும்பி படிக்க போறீங்க. அப்படி படிக்கிறேன்னு சொன்னா முதலாவது ஒரு விஷயத்தை தீர்மானிச்சுக்கணுங்க, நீங்க போன முறை அடைஞ்ச இலக்கை விட அதிகம் முன்னுக்கு வரணும். அதையே உங்களோட நோக்கமா வச்சு அடையணும். குறிப்பா இது யாருக்கு பொருந்தும்னு சொன்னா, போன முறை A level எழுதியிருப்பீங்க, பட் உங்களுக்கு அந்த A level எக்ஸாமுக்குரிய எக்ஸ்போஷர்ன்றது ஒரு புதிய ஒரு விடயம் அமைஞ்சதுல உங்கள்ட சரியான வெளியீடுகளை செய்ய முடியாம போயிருக்கும். அந்த நபர்கள் மீள எழுதுறது பிரயோசனப்படும். ஏன்னா உங்களுக்கு இந்த முறை எடுத்ததை விட அடுத்த முறை உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸோட போய் நீங்க சிட் பண்ணிக்கல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க அதை கட்டாயம் பேணுங்க. இந்த முறை ரிசல்ட்ஸை விட அடுத்த முறை அதிக அளவிலான ரிசல்ட்ஸ் எடுக்கணும்ன்றத கவனமா இருக்கு. ஓகே, பூரணமா இப்ப வளமையா பாத்தீங்கன்னா இப்ப 2ஆம் தேதியில இருந்து பார்த்தா இன்னும் உங்களுக்கு இருக்க போறது ஒரு 6 to 7 மாதங்கள். அப்ப அதை தெளிவான முறையில தயார்படுத்தி படிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. ஓகே, இந்த கேட்டகரி இவ்வளத்தையும் முடிச்சுக்கொண்டா அடுத்த கட்டத்துக்கு வரைக்கும். ஓகே, நீங்க செகண்ட் ஃபார்ம் அதாவது செகண்ட் ஷே எழுத போறீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட அந்த செகண்ட் ஷேட வாய்ப்பை பாதுகாத்து கொள்றதுக்கு என்ன செய்யணும்? ஓகே, உதாரணத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஷேல உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கு, நீங்க செகண்ட் ஷே எழுத போறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஷே எழுதின ரிசல்ட்ஸுக்கும் பாதுகாப்போட செகண்ட் ஷேயையும் பாதுகாத்து கொள்ளணும்டா இங்க முக்கியமான விடயமா வர்றது இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அதாவது நீங்க யூனிவர்சிட்டிக்குரிய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் முதலாவது ஷை ரிசல்ட்ஸ்ல அப்ளை பண்ணினீங்கன்னு சொன்னா செகண்ட் ஷை ரிசல்ட்ஸ்ல நீங்க மீள அப்ளை பண்றதுக்கு சில பாதுகாப்புகள் செய்ய வேண்டியிருக்கும். குறிப்பா நீங்க செகண்ட் ஃபார்ம் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டு உங்களுக்கு வரக்கூடிய செகண்ட் ஃபார்மை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னு சொன்னா செகண்ட் ஷைல உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்தாலும் நீங்க யூனிவர்சிட்டி மீள ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. உங்களோட செகண்ட் ஃபார்ம் தான், நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறது இஷ்யூ இல்லை, அது உங்களோட கேட்டகரிக்குள்ள எந்த ஒரு தாக்கத்தையும் செய்யாது. ஆனா செகண்ட் ஃபார்ம் போட்டீங்கன்னா நீங்க அந்த யூனிவர்சிட்டியை ஏற்றுக்கொள்றதா அர்த்தம். அதுக்கு பிறகு மீள நீங்க உங்களோட செகண்ட் ஷைல விண்ணப்பிக்க முடியாது. அதனால இதுல கவனமா இருந்துருங்க. கணக்க பிள்ளைகள் இந்த பிள்ளையை விட்டு செகண்ட் ஷைல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தும் ஃபர்ஸ்ட் ஷைல போக வேண்டிய ஒரு தேவையில மாற்றினோம். அதனால இதுல கவனமா இருங்க. ஓகே, இப்ப நாங்கள் சுத்தி இந்த செகண்ட் ஷை தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஓகே, இப்ப செகண்ட் ஷை எடுக்காம விடுற பிள்ளைகளுக்கு என்ன வாய்ப்பு இருக்கும்? ஓகே, நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க A levelல இலங்கையை பொறுத்தவரை ஏதாவது 3 பாடங்கள்ல தோற்றி மினிமம் 3 years இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டேன்னு சொன்னா நீங்க கட்டாயம் ஒரு டிகிரி படிக்கிறக்கூடிய வாய்ப்பை இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் வழங்குது. அப்ப நீங்க அந்த பல்கலைக்கழகங்களூடாக இந்த டிகிரி படிக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பயோல 3 years எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குண்டே நிறைய கோர்சஸ் அவைலபிளா இருக்குது. இன்றைக்கு பிஎஸ்சி போடலாம், நீங்க பிஎஸ்சி எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் அவைலபிளா இருக்கு, ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரியான யூனிவர்சிட்டி அவைலபிளா இருக்கு. சேம் டைம்ல உங்களுக்கு 3 years விட கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கூடண்டா கூட ஓஷன் யூனிவர்சிட்டி என்ற ஒன்று இருக்கு, அங்க நீங்க நீர்வளங்கள் சார்ந்து நிறைய கட்டிடங்களை படிக்க முடியும். இப்படி உங்களோட வாய்ப்பு அதிக அளவுல இருக்குது. ஓகே, மற்ற பக்கத்தில் நாங்கள் இங்கே வந்தோம்னு சொன்னா மேத்ஸ் பிள்ளைகளுக்கு பார்த்தோம்னா ஐடி ஃபீல்டு தான் இன்னைக்கு மேத்ஸ்ல நல்ல ஒரு உயர்ந்த நிலைமையில இருக்கு. ஐடி ஃபீல்டு எடுத்துக்கொண்டோம்னா ஐடி ஃபீல்டுக்கு திறந்து விட்ட மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நீங்க இன்டர்னலா போய் பிரைவேட் யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட் ஃபண்ட்ல படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கூட இன்றைக்கு அவைலபிள் இல்லைங்க. வட்டி இல்லா கடன் திட்டம்னு சொல்லி அரசாங்கத்தால் வாங்கப்படுறோம். அப்படி வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க செகண்ட் ஷைல மினக்கிட வேண்டிய தேவையில்லை. ஓகே, அதுக்கு அடுத்தது நீங்க திருப்பி இங்கே நாங்கள் கொமர்ஸுக்கு வந்தோம்னா கொமர்ஸுக்கு நான் இப்ப மேல 2 சொன்னதை விட வாய்ப்பு கூட நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன்டா இருக்குது. எக்ஸ்டர்னல் டிகிரி இருக்கு, இன்டர்னல் டிகிரிஸ் இருக்கு. நீங்க டிப்ளோமா ஹை நேஷனல் டிப்ளோமா லெவல்ல இருந்து நிறைய செய்யலாம். கொமர்ஸ் ஸ்ட்ரீம் மக்களுக்கு அப்படி வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஆர்ட்ஸுக்கும் சேம் தான். இன்ஜினியரிங் டெக், பயோடெக் இந்த கேட்டகரியில் வர்ற பிள்ளைகளுக்கு தான் கொஞ்சம் அடுத்த கட்டம் யோசிக்கணும். என்னன்னு சொன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜஸ் அல்லது ஜூனியோடெக்னு சொல்லுவாங்க, ரத்மராணியில் இருக்கு, இதுகளை பேஸ் பண்ணி சில யூனிவர்சிட்டிஸ்குள்ள போறது உங்களுக்கு பிரயோசனம் கூட. அதுக்குள்ள போய் நீங்க சில கோர்சஸ் முடிச்சுட்டு ஆகுது. அப்ப அப்படியானதுல டார்கெட் பண்ணலாம். அதே டைம்ல டெக்னாலஜிக்கு சில ஸ்பெசிபிக்கான இடங்கள் இருக்குது. இப்ப நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஜெர்மன் டெக்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி டெக்னிக்கல் காலேஜஸ், இப்படியானதுல நீங்க சில கோர்சஸ் டார்கெட் பண்ண இயலும். அப்ப இந்த வாய்ப்புகளை நீங்க மேக்சிமம் பயன்படுத்தி கொள்ள பாருங்க. நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னு சொன்னா, சரி நீங்க இப்ப செகண்ட் ஷை எழுதல நீங்க எப்படியான ஒரு இதுக்கு போட்டுட்டீங்க, நீங்க இந்த வாய்ப்பூடா படிக்க போறீங்க. இன்றைக்குல இங்க ஒரு முக்கியமான ஃபேக்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. அதாவது இப்ப நீங்க ஒரு எக்ஸ்டர்னல்
ஸ்டூடெண்டா, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குள்ள போகாம ஃப்ரீடம் ஸ்டூடெண்டா நீங்க ஒரு இடத்துல படிக்க போறீங்கன்னு சொன்னா உங்களோட ஊக்கம்ன்றது முக்கியமான விஷயம். இப்ப இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸா போகல உங்களை கட்டாயம் பாஸ் அவுட் பண்ணி விடுறது, உங்களோட டிகிரியை கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த யூனிவர்சிட்டி அவங்களோட ஸ்டாஃப்ஸ் வேலை செய்வாங்க. ஆனா எக்ஸ்டர்னல் டிகிரிக்கு அப்படி இல்லை. இப்ப நீங்க உதாரணத்துக்கு எக்ஸ்டர்னல் டிகிரி ரேஷா பண்ணிட்டு நீங்க ஒரு 1 இயர் படிக்கிறீங்க, செகண்ட் இயர்ல அக்கறை எடுக்காம விட்டீங்கன்னா யூனிவர்சிட்டி ஒரு அக்கறையும் எடுக்காது. யூனிவர்சிட்டி அதை ஓகே இட்ஸ் ஓகே யூ கோன்னு விட்டுருவாங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல கவனமா படிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்குது. அப்ப அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களோட சுய ஊக்கமும் அதுல உங்களோட ஆளுமையை வெளிப்படுத்துற தன்மையும் இருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அதுல கவனமா இருங்க. ஓகே, நாங்கள் இப்ப இந்த செகண்ட் ஷை தொடர்பாக இவ்வளவு விஷயத்த பார்த்தோம். சரி, இப்ப ஏ லெவல் எழுதி ஏ லெவல்ல உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் என்ற சப்ஜெக்ட்ல 30க்கு குறைய புள்ளி இருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யலாம்? ஓகே, இதுக்கும் ஒரு செகண்ட் ஷை கேட்டகரி தான். என்னன்னு சொன்னா, நீங்க ஏ லெவல் எக்ஸாம்ல 30க்கு குறைஞ்ச புள்ளி இருந்துச்சுன்னா ஜெனரல் நாலேஜ்ல நீங்க சில கற்கிணறிகளுக்கு விண்ணப்பிக்கல, அது எக்ஸ்டர்னலா இருந்தாலும் உங்களுக்கு சில தடைபாடுகள் இருக்குது. ஜெனரல் நாலேஜ் 30 என்ற ஒரு அவசியமான காரணியா பாக்குறாங்க. அதனால நீங்க மீள ஜெனரல் நாலேஜை மட்டும் அப்ளை பண்ணி நீங்க பாஸ் பண்ணி வச்சீங்கன்னா 30 கூட எடுத்து வச்சீங்கன்னா போதும். அதை ஒருக்கா கவனத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்ல. ஓகே, இது இவ்வளவு தான் நான் என்னால தரக்கூடிய உங்களுக்கான வழிகாட்டல். இந்த விஷயத்த கொஞ்சம் பாருங்க. செகண்ட் ஷைல கூட மினக்கட்டுறதுல யோசிச்சு முடிவெடுங்க. உங்களோட இலக்கு உங்களோட பேஷன் ஒன்று இருக்குதுன்னா மட்டும் மினக்கடுங்க. அப்படி இல்லாம சும்மா மினக்கட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுல கவனமா இருங்க. நான் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செய்யல நிறைய பிள்ளைகளுக்கு அவதானிச்ச ஒரு விஷயம், காரணம் இல்லாம அவங்க செகண்ட் ஷை மினக்குறாங்க. ஏன் நீங்க இந்த செகண்ட் ஷை எடுக்கிறீங்கன்னு கேட்டா கேம்பஸ் போகணும். ஓகே, கேம்பஸ் போகணும் எதுக்கு? டிகிரி முடிக்கிறது. நீங்க செகண்ட் ஷை எடுத்து திருப்பி போய் முடிக்கணும் எதிர்பார்க்கிற டிகிரியை நீங்க ஃபர்ஸ்ட் ஷை உங்கள்ட்ட இருக்க 3 பாஸ் ரிசல்ட்ஸை வச்சு முடிக்க இயலும். அப்பயே நீங்க திருப்பி படிக்க மினக்கடுறீங்க. மற்ற காலம் இலங்கையை பொறுத்தவரை முக்கியமான பிரச்சனை, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கான காலம் வேஸ்ட் ஆகுது. நீங்க நிறைய காலத்தை எடுத்துக்கொள்ற உங்களோட ஆளுமை மிக்க அந்த இளம் வயதுன்றது வீணாக படிக்கிறதுலயே போயிருது. நீங்க ஒரு தொழில் செய்யக்கூடிய அல்லது இந்த சமூகத்தின் ஊக்கமான ஒரு மக்கள் தொகையா உங்களை செயலாற்ற விடாம முடிக்கப்பட காரணமாகுது. அதனால இதுல கொஞ்சம் கூட கவனம் எடுங்க. ஓகே, இது இவ்வளவு தான் நாங்கள் நிறைய பார்க்க வேண்டிய நோட்டிஷன். நன்றி. இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜில் போடுங்க, கால் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். டைம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.